வாங்குங்க, பட்டாணி பருப்பு வச்சு ஒரே மாவு தான், ஆனால் 4 விதமாக வந்து நம்ம வடை, பக்கோடா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கோலா உருண்டை, அப்புறம் தட்டு வடை மாதிரி, இந்த மாதிரி 4 விதமாக வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு வடை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வெளியே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். பக்கோடா மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் நல்லா பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பட்டாணி பருப்பு 1 டம்ளர் எடுத்து 2-3 தடவை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். பருப்பும் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை இந்த மாதிரி சல்லடைக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து இது தண்ணி வடியட்டும். இங்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் வந்து பூண்டு வந்து உரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை வந்து சுத்த விட்டுக்கோங்க. நமக்கு நைய நரங்க வரவும் இங்கிட்டு நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னு. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிடணும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பருப்பு ரொம்ப வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடலை பருப்புலேருந்து கொஞ்சமாக பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் அரையும் குறையமாக அரைச்சிருக்கோம்ல, அதோடு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மெதுவாக வந்து அரையும் குறையமாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நெருன்னு கொஞ்சம் அரையும் குறையமாக இருந்தால் போதும். அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதோட நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். நமக்கு பருப்புங்கிறனால பெருங்காயத்தூளும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லிச்செடி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் உரப்புக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வத்தல் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம இஞ்சும் பூண்டும் நம்ம வந்து அரையும் குறையமாக ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, அதுலேயே உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் சேர்த்துட்டு அரையும் குறையமாக அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அப்புறம் இந்த மெத்தட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட வேண்டியது தான். ரொம்ப நேரம் உங்கள் கையை படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பருப்பு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால எல்லாம் கலக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். உங்களுக்கு மேபி ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அது வந்து பேலன்ஸ் ஆயிரும். இது ஆப்ஷனல் தான். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நமக்கு அதிக எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் காயவும் நம்ம அப்படியே வந்து உருண்டையாக வந்து உருட்டி கோலா உருண்டை மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரவும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து வடை மாதிரி வந்து தட்டி போட போகிறேன் நான். அப்படியே எடுத்து கொஞ்சமாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வர மணிக்கு போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளக்கே வெந்து நமக்கு வந்திருக்கும். திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வரவும் எடுத்துட வேண்டியது தான். இப்போ பக்கோடா மாதிரி போட போகிறோம். நல்ல சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த 4 டைப்பில் இந்த பக்கோடா டைப்பு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக நல்லா மொறுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் கோல்டன் ப்ரௌனாக வர விட்டு எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து தட்டு வடை மாதிரி போட போகிறோம். நல்லா கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து அப்படியே கையிலே வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க, அதுவே நல்லா பரப்புறதுக்கு நிறையா வந்துடும் பெருசாக. இப்போ அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி போட்டு அதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர விட்டு எடுங்க. இதுவும் நமக்கு நல்லா மொறுன்னு இருந்துச்சு. கோலா உருண்டை டைப்பும் வடை டைப்பும் வெளியே மொறுன்னு உள்ளக்க சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கோடா டைப்பும் இந்த தட்டு வடை டைப்பும் ஃபுல்லாகவே மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.